வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற ஒரு கதைக்கரு ஸ்டாட்டிக் அட் 3.14 AM. ம் இது மேலோட்டமா பார்க்க ஒரு சாதாரண கிரைம் த்ரில்லர் மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற உளவியல் முடிச்சுகள் ரொம்பவே சிக்கலானது. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நிச்சயமா. இதுல முக்கியமான விஷயமே குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல. கரெக்ட். இந்த கதை அதை தாண்டி சில கேள்விகளை கேக்குது. உதாரணத்துக்கு, ஒரு சத்தத்தை வச்சு ஒருத்தரோட உயிரை எடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நடுராத்திரி சென்னை நகரம் அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா 3 அலகலகு வீடுகள்ல 3 பெண்கள் இறந்து கிடக்குறாங்க. அவங்க இறந்த நேரம் அதிகாலை 3.14. கரெக்டா அதே நிமிஷம். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு கொடூரமான திட்டத்தோட செயலா இல்ல நம்ப முடியாத ஒரு தற்செயல் நிகழ்வா? இந்த மர்மத்தின் வேர் வரைக்கும் போறதுதான் நம்மளோட இன்றைய பயர். சரி, அப்ப அந்த மர்மமான அதிகாலை 3:14 மணிக்குள்ள என்ன நடந்ததுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய குழப்பத்துல தான். 3 கொலைகள், ஆனா 3மே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதாவது கதவை உடைச்சதுக்கான அடையாளம் இல்ல, திருட்டு போனதுக்கான அறிகுறி இல்ல, எதுவுமே இல்ல. காவல்துறைக்கு இது ஒரு பெரிய தலைவலி. அவங்க இத 3 தனித்தனி வழக்கங்களா பாக்குறாங்க. ஒருவேளை தற்கொலையா இருக்குமோன்னு கூட சந்தேகப்படுறாங்க. ஆமா, ஏன்னா எந்த விதமான வன்முறைக்கான தடயமும் இல்ல. உடல்ல காயங்கள் இல்ல, போராடினதுக்கான சின்னம் கூட இல்ல. தடயவியல் அறிக்கைப்படி அவங்க ரொம்ப அமைதியா தூக்கத்திலேயே இறந்து போயிருக்காங்க. இதுதான் போலீஸை இன்னும் குழப்புது. ஒருத்தர் எப்படி இவ்ளோ அமைதியா இறந்து போக முடியும்? அதுவும் 3 பேரு ஒரே நாள்ல ஒரே மாதிரி. ஆனா இன்ஸ்பெக்டர் கார்த்திக் மட்டும் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. அவரோட உள்ளுணர்வு சொல்லுது இதுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. ஹம், அவரு திரும்ப திரும்ப அந்த 3 கொலை நடந்த இடங்களுக்கும் போறாரு. எல்லாத்தையும் மறுபடியும் பாக்குறாரு. அப்பதான் மத்தவங்க கவனிக்காத ஒரு சின்ன விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். 3 வீடுகள்லயும் ஒரு பழைய ரேடியோ ஆன் செய்யப்பட்டிருக்கு. இதுவே ஒரு விசித்திரமான விஷயம்தான். ஆனா அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரேடியோக்கள்ல பாட்டோ செய்தியோ ஓடல. வெறும் ஷ் ஷ் அப்படிங்கிற இரைச்சல் சத்தம். ஸ்டாட்டிக் நாய்ஸ். ஆமா, ஸ்டாட்டிக் நாய்ஸ் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப துல்லியமா 3 ரேடியோலயும் ஒரே வால்யூம் லெவல்ல வைக்கப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கொலையாளி எதுக்கு இப்படி ஒரு தடயத்தை விட்டுட்டு போகணும்? ஒரு பாட்டு வச்சா கூட அது ஒரு செய்தியா இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா வெறும் இரைச்சல். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது கார்த்திக்கு புரியாத புதிரா இருக்கு. இது தெரியாம விட்டுட்டு போன தடயாமா, இல்ல அவன் வேணும்னே குடுக்கற சிக்னலா? இதுதான் இந்த கதையோட முதல் ஆஹா தருணம்னு சொல்லலாம். நிச்சயமா, அந்த இரைச்சல் ஒரு தடயம் இல்ல. அது கொலையாளியோட கையெழுத்து, அவனோட விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓ, அவன் இதன் மூலம் ஒரு செய்திய சொல்ல வர்றான். நான் இங்கதான் இருந்தேன், ஆனா என்ன பார்க்க முடியாது. என் வேலையை மட்டும் நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. வன்முறையே இல்லாம ஒருத்தரை கொல்ல முடியுதுன்னா அதுக்கு எவ்ளோ பெரிய அறிவும் நிதானமும் क्रूரமான திட்டமிடலும் வேணும். ஆமா, இது யார் செஞ்சாங்கிற கேள்வியை விட, ஏன் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கரெக்ட். இந்த கேள்விதான் கார்த்திகையும் தூங்க விடாம பண்ணது. இந்த மாதிரி விசித்திரமான ஒரு வழக்கு அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அதனால அவர் பழைய கோப்புகளை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆவண காப்பகத்துக்கு போய் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தீர்க்கப்படாத வழக்குகளை புரட்டி பார்க்கறாரு. பல நாட்கள் தேடலுக்கு பிறகு தூசி படிஞ்ச ஒரு ஃபைல் அவர் கண்ணுல படுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதியிலே நீத்தப்பட்ட ஒரு அரசாங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கோப்பு அது. அந்த ஆராய்ச்சியோட தலைப்பே கொஞ்சம் திகிலூட்டுற மாதிரி இருக்கு. REM, உறக்கத்தின் மீதான ஒலி அலைகளின் தாக்கம். அதாவது, நாம் ஆழ்ந்த கனவு காண்ற நேரத்துல சில குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட சத்தங்கள் நம்ம மூளையை எப்படி பாதிக்குதுன்னு சோதிக்கிற ஒரு பரிசோதனை. அதை விட அதிர்ச்சியான விஷயம், அந்த பரிசோதனைய அனாதை குழந்தைங்க மேல செஞ்சிருக்காங்க. ஆமா, அந்த ஆராய்ச்சியின் போது ஒரு குழந்தை எதிர்பாராத விதமா இறந்து போனதால அந்த திட்டத்தையே மூடிட்டாங்க. அதிகாரப்பூர்வ கோப்புல இந்த ஆராய்ச்சியில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. ஆனா கார்த்திக் அந்த கோப்புகளை இன்னும் ஆழமா பார்க்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு உறுத்துது. ஒரு பக்கம் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த பக்கத்தோட ஓரத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மங்களா தெரியுது. சப்ஜெக்ட் எஸ். இப்போ கதை சூடு பிடிக்குது. ஒரு புதைக்கப்பட்ட ரகசியம் மறுபடியும் வெளியே வருது. யாரும் உயிர் பிழைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஒரு குழந்தையோட பதிவை மட்டும் அழிக்கணும்? அந்த சப்ஜெக்ட் எஸ் யாரு? ஒருவேளை அந்த ஆராய்ச்சியில ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சிருக்குமோ? ஒரு குழந்தைய அரசாங்கத்தோட வடநாட்டில இருந்தே அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன ஒரு பயங்கரமான உண்மை அந்த கோப்புக்குள்ள மறைஞ்சிருக்கு?
இந்த கேள்விகளோட கார்த்திக் குழம்பி போயிட்டு இருக்கும்போது அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஆடியோ ஃபைல் வருது. அது ப்ளே பண்ணி பாக்குறாரு. அதுல இருக்கிறது கொலை நடந்த இடங்கள்ல கேட்ட அதே ரேடியோ இரைச்சல் சத்தம். முதல்ல கார்த்திக் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவரோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது. அவர் அந்த ஆடியோவை ஒரு சவுண்ட் என்ஜினியர் கிட்ட கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றாரு. அந்த நிபுணர் அந்த இரைச்சலை வடிகட்டி அதுக்குள்ள ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு பாக்குறாரு. பல மணி நேர முயற்சிக்கு பிறகு அந்த இரைச்சலுக்கு பின்னால புதைஞ்சிருந்த ஒரு குரலை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு சின்ன பையனோட மெல்லிய நடுந்துற குரல். அது சொல்ற வார்த்தைகள் இதுதான்: நான் கதறிய போது அவர்கள் தூங்கினார்கள், இப்போது நான் முடிவு செய்யும் போது அவர்கள் தூங்குவார்கள். அப்பா! அந்த வரிகளை கேட்டதும் கார்த்திக்கு உடம்பெல்லாம் சில்லிட்டு போகுது. இப்போ அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கொல்லப்பட்ட அந்த 3 பேரும் யாருன்னு அவர் விசாரிக்கிறாரு. ஒருத்தர் அந்த தூக்க ஆராய்ச்சியில வேலை செஞ்ச நர்ஸ், ம். இன்னொருத்தர் அந்த பரிசோதனைக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்த சவுண்ட் இன்ஜினியர், 3வது ஆள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேற்பார்வையாளரா இருந்தவர். இது ஒரு நேரடியான பழிவாங்கல் மாதிரி தெரியலாம், ஆனா அதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னது அது? கார்த்திக்கோட விசாரணையில இவங்க 3 பேரும் அந்த குழந்தைய கொல்லல இல்ல சித்திரவதை செய்யலன்னு தெரிய வருது. அப்புறம் எதுக்கு கொலை செய்யணும்? ஆனா அந்த பதைப்பதுவின் போது அந்த பையன் வலியால துடிச்சப்போ, அவனோட அழுகையை கேட்டப்போ இவங்க அதை கண்டுக்காம இருந்துட்டாங்க. ஓ! தங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க. சோ இது பழிவாங்கல் இல்ல, இது அலட்சியத்துக்கான தண்டனை. நீங்க என் வலிய புறக்கணிச்சீங்க, அதனால இப்போ உங்க உயிரையே நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படி? வெறும் சத்தத்தை வச்சு எப்படி ஒருத்தரை கொல்ல முடியும்? இதுதான் அடுத்த பெரிய கேள்வி. இதுக்கு பதில் அந்த கொலையாளியோட ஆடியோ ஃபைல்லே இருக்கு. அவன் பயன்படுத்துறது இன்ஃப்ரா சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இன்ஃப்ரா சவுண்டா? ஆமா. இன்ஃப்ரா சவுண்டுங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலை. நம்ம காதுகளால அதை கேட்க முடியாதா? கேட்க முடியாது. ஆனா நம்ம உடலாலும் மூளையாலும் அதை உணர முடியும். உதாரணத்துக்கு பெரிய பூகம்பம் வரதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கு மட்டும் அது தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு காரணமே இந்த இன்ஃப்ரா சவுண்ட் தான். புலிகள், யானைகள் போன்ற விலங்குகள் இந்த ஒலி அலைகளை வச்சுதான் தங்களுக்குள்ள பேசிக்கிடும். ஓ, அப்போ இது நிஜமாவே சாத்தியமான ஒண்ணுதான். அவன் இந்த அறிவியலை ஒரு ஆயுதமா மாத்திருக்கான், அப்படிதானே? மிகச்சரியா. அவன் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில இந்த இன்ஃப்ரா சவுண்ட ரேடியோ மூலமா வெளியிடுறான். அதை கேட்கும்போது என்ன ஆகும்? மூளை குழம்பி போய் உடனடியாக ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போயிடுது. இதய துடிப்பு மெதுவா குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் ஒன்னொன்னா உடல் உறுப்புகள் செயலிழந்து போகுது. அப்பா, ஒரு துளி ரத்தம் சிந்தாத, எந்த தடையும் இல்லாத ஒரு கச்சிதமான குற்றம். இது கொலையாளி ஒரு சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், மனித உடற்கூறியல் பத்தி ஆழமா தெரிஞ்சிருக்குன்றத காட்டுது. அவன் ஒரு பூதாணி ஆயுளமாக்கி இருக்கான். இப்போ கார்த்திகைக்கு புரியுது, அவன் தப்பிக்க நினைக்கல, தன்னோட கதைய தன்னோட வழியே இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறான்னு. அவ அங்கீகாரம் தேடுறான். ஆமா, இந்த நேரத்துல தான் கதையில அடுத்த திருப்பம் வருது. போலீஸ்க்கு இன்னொரு உடல் கிடைக்குது. ஆனா இந்த முறை அந்த இடத்துல இருந்த ரேடியோவுல இரைச்சல் வரல. அதுக்கு பதிலா ஒரு பழைய தாலாட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு சாதாரண தாலாட்டு இல்ல. இல்ல, அது கார்த்திகோட அம்மா சின்ன வயசுல அவருக்கு பாடுன தாலாட்டு பாட்டு. அந்த பாட்டு கார்த்திகருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணு. ஓ மை காட்! இப்போ கார்த்திகருக்கு உரைக்குது. அந்த கொலையாளிக்கு தன்னை தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருக்கு. அவன் ஏதோ ஒரு விதத்துல தன்னோட கடந்த காலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கான். இதுதான் புலனாய்வு செய்யற அதிகாரி மேல நடத்தப்படுற நேரடியான உளவியல் தாக்குதல். ஆமா, இது வரைக்கும் வெளியிருந்த வழக்க விசாரிச்சுட்டு இருந்த கார்த்திக் இப்ப அந்த கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரம் மாறிட்டாரு. கொலையாளி அவரை பார்த்து சொல்றான், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எங்க போனாலும் உன்னோட கடந்த காலம் உன்னை துரத்தும். கார்த்திக் பயந்து போய் தன்னோட பழைய நினைவுகளை தோண்டி பார்க்கறாரு. அப்போதான் அவருக்கு அந்த பயங்கரமான உண்மை நினைவுக்கு வருது. என்ன அது? பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இளநிலை அதிகாரியா இருந்தப்போ அந்த தூக்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கோப்புகள் அவரோட டேபிளுக்கு வந்திருக்கு. அவர் அதை முழுசா படிக்காமலேயே ஒப்புதலுக்காக அவசரத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. நினைத்து பாருங்க, அந்த ஒரு நிமிஷம். அன்றைக்கு அவர் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த ஃபைல படிச்சிருந்தா ஒருவேளை அந்த ஆராய்ச்சியே நடந்திருக்காது, அந்த பையனும் தப்பிச்சிருப்பான். இப்போ இந்த கொலைகளும் நடந்திருக்காது. அவர் அலட்சியமா போட்ட ஒரு கையெழுத்து ஒரு ராட்சசனை உருவாக்கி இருக்கு. இப்போ அந்த கொலையாளியோட பட்டியல்ல இருக்கிற அடுத்த பெயர் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். ஆமா, புலனாய்வு செய்யற அதிகாரியே குற்றவாளியோட அடுத்த இலக்கா மாறும்போது கதையோட வேகம் பல மடங்கு அதிகரிக்குது. இது இனிமே ஒரு கேஸ் இல்ல, இது கார்த்திக்கோட உயிர் வாழும் போராட்டம். கார்த்திக்கும் ஒரு சாட்சிதான். இத ஒரு பெரிய கட்டத்துல வச்சு பார்த்தா கதை எவ்வளவு புத்திசாலித்தனமா பின்னப்பட்டிருக்குன்னு புரியும். கொலையாளியோட நோக்கம் வெறும் கொலை இல்ல,
அவன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச தவற உணர்த்திட்டு இருக்கான். நர்ஸுக்கு அவளோட அலட்சியத்தை, சவுண்ட் என்ஜினியருக்கு அவன் உருவாக்கிய வலிய, மேற்பார்வையாளருக்கு அவரோட மௌனத்தை, இப்போ கார்த்திக்கிற்கு அவரோட அறியாமைய. கதை இறுதி கட்டத்துக்கு வருது. நேரம் அதிகாலை 3:13. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. கார்த்திக் தம் வீட்ல தனியா இருக்காரு. எல்லா கதவு ஜன்னல்களையும் பூட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஆனா திடீர்னு அவரோட அறையில இருக்கிற ரேடியோ ஆன் ஆகுது. அதிலிருந்து அந்த இரைச்சல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பையமென குரல் மறுபடியும் பேசுது. குற்ற உணர்வு உன்னை தாளாட்டி தூங்க வைக்கும்போது உன்னால் விழித்திருக்க முடியுமா இன்ஸ்பெக்டர்? ஒரு பக்கம் உயிர் பயம், இன்னொரு பக்கம் செஞ்ச தப்புக்கான குற்ற உணர்ச்சி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல கார்த்திக் மாட்டிக்கிட்டாரு. கார்த்திக் ஒரு கணம் யோசிக்கிறாரு. அப்புறம் மெதுவா எழுந்து போய் அந்த ரேடியோவை அணைக்கிறாரு. அறை முழுக்க ஒரு நிசப்தம். கடிகாரம் மட்டும் டிக் டிக்னு ஓடிட்டு இருக்கு. 3.14, 3.15. எதுவும் நடக்கல. அடுத்த நாள் காலை போலீஸ் கார்த்திக்கோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. உள்ள ரேடியோ ஆன் செய்யப்பட்டு இரைச்சல் ஓடிட்டு இருக்கு. கார்த்திக் ஒரு நாற்காலியில உயிருடன் கண்கள் திறந்தபடி நேரா உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு பின்னால இருந்த சுவத்துல மங்களா எழுதப்பட்டிருக்கு, நீ என் குரலை கேட்டாய், அது போதும். என்ன ஒரு பவர்ஃபுல்லான முடிவு! கொலையாளி என்ன ஆனா? அவன் மறைஞ்சிட்டானா? இல்ல கடைசியா அவனும் நிம்மதியா தூங்கிட்டானா? இந்த மர்மமான முடிவு நம்மளோட கற்பனைக்கு விடப்படுது. ராட்சசன் மாதிரி படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு தெளிவான பதில சொல்லாம பல கேள்விகளை எழுப்புது. அப்போ கொலையாளிக்கு கார்த்திக்க கொல்லணுங்கிற நோக்கம் இல்லையா? இல்ல, அவனோட நோக்கம் அதுவாவே இருந்திருக்காது. அவனோட வலிய, அவனோட கதறல யாராவது ஒருத்தர் கேட்கணும். அதுதான் அவனோட ஒரே ஏக்கம். மத்தவங்க எல்லாரும் அவனை ஒரு பரிசோதனை பொருளா பார்த்தாங்க. ஆனா கார்த்திக் மட்டும்தான் கடைசி நேரத்துல அவனை ஒரு குற்றவாளியா பார்க்காம பாதிக்கப்பட்ட ஒரு பையனா பார்த்தாரு. அந்த ஒரு க்ஷணம் அவனுக்கு போதுமானதா இருந்திருக்கு. அவன் தேடின அங்கீகாரம் கிடைச்சிடுச்சு. ஆக ஒளியலைகளை ஆயுதமாக்கி குற்ற உணர்ச்சியை மையமா வச்சு பின்னப்பட்ட ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லரோட கதைக்களத்தை நாம பார்த்தோம். வன்முறையே இல்லாம உளவியல் ரீதியா ஒருத்தரை மண்டியிட வைக்க முடியுங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கு. நிச்சயமா இந்த கதை உங்க மனசுல ஒரு சிந்தனையே விதைச்சிருக்கும்னு நம்புறேன். கொலையாளி கடைசியா விட்டுட்டு போனா அந்த குறிப்பு, நீ என் குரலை கேட்டாய், அது போதும். இது நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இது மாதிரி எத்தனை அமைதியான அழுகுரல்களை நம்ம வெறும் இரைச்சல்னு நினைச்சு கடந்து போறோம். யாருடைய வலி ஒரு பேரழிவா மாறுற வரைக்கும் நம்ம கண்களுக்கு தெரியறதே இல்ல. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. Nothing here is random. Your mind follows patterns. Subscribe to see them.